மடுவினிலே காட்சி தந்த மடுத்தாயே, மங்களமே மாணிக்கமே நின் பதமே. மடுவினிலே காட்சி தந்த மடுத்தாயே, மங்களமே மாணிக்கமே நின் பதமே. தேடி வருவோர்க்கே வரம் கொடுப்பவளே, தேடி வருவோர்க்கே வரம் கொடுப்பவளே. தேவனின் சாரோனின் ரோஜாவே, மடுத்தாயே எங்கள் மடுத்தாயே, மடுத்தாயே எங்கள் மடுத்தாயே. கடல் கடந்து வந்தோம், காடு மேடு கடந்து வந்தோம், கவலைகளை மனங்களை சுமந்து வந்தோம். சுமைகளை அருளாசி தாரும் அம்மா, சுமைகளை அருளாசி தாரும் அம்மா. மடுத்தாயே எங்கள் மடுத்தாயே, மடுத்தாயே எங்கள் மடுத்தாயே. மடுவினிலே காட்சி தந்த மடுத்தாயே, மங்களமே மாணிக்கமே நின் பதமே. மடுவினிலே காட்சி தந்த மடுத்தாயே. மே மாதம் 18ஆம் தேதி பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, கிரேக்க தத்துவவியலாளர்களில் ஒருவர் சோலோன் என்பவர். இவர் ஒரு முறை சந்தை பகுதியில் நின்று கொண்டு கையில் ஓர் அழகிய ஆப்பிளை வைத்துக்கொண்டு வருவோர் போவோரிடம், இந்த அழகிய ஆப்பிளினால் பயன் ஏதாவது உண்டா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாராம். அவர்களும் ஒரு பயனும் இல்லை என்று பதில் சொன்னார்கள். அப்போது சோலோன், நிச்சயமாக இந்த அழகிய ஆப்பிளினால் பயன் உண்டு. பழம் அழுகி இருந்தாலும் விதைகள் நலமாக இருக்கின்றன. இவ்விதைகளை சரியான முறையில் பக்குவப்படுத்தி பயன்படுத்தினோம் என்றால் எத்தனையோ நல்ல ஆப்பிள் மரங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னாராம். தற்போதைய நமது சமூகம் அழகிய ஆப்பிள் போல இருக்கலாம். எனினும் புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கான விதை நம்மிடம் உண்டு. இயேசுவின் தியாக அன்பை நம் வாழ்வில் கடைப்பிடிப்பதே இந்த விதை. நமக்குள் ஏற்கனவே ஊன்றப்பட்ட இந்த அன்பு விதையை அடையாளம் காண்போம். அதற்கு தியாகம் என்ற நீரை ஊற்றுவோம். பிறர் நல செயல்பாடுகள் என்ற உரமிடுவோம். அப்போது ஒட்டுமொத்த உலகம் மாறவில்லை என்றாலும் நம்மை சுற்றியுள்ள உலகம் மாற ஆரம்பிக்கும். உலகில் வாழும் பல மனிதர்களை நம்மால் மாற்ற முடியவில்லை என்றாலும் சில மனிதர்களின் உலகையாவது நம்மால் மாற்ற முடியும். தியாக அன்பை கடைபிடிப்பதற்கான இறைவேண்டலை முன்னெடுப்பதோடு அதற்கான உள்ள உறுதியையும் நம்மில் பெருக்கிக் கொள்ளுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே,
இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21. இறைவார்த்தைகள் 1-5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 31-33a மற்றும் 34-35 வரை. ஜூதாசு இறுதி இராவுணவின் போது அறையை விட்டு வெளியே போன பின், இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வன்முறை, போர்கள், குண்டுவெடிப்பு, தீவிரவாத தாக்குதல்கள் போன்ற வன் செயல்கள் ஒருபுறம், வறுமை, கடன் சுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பொருளாதார பிரச்சனைகள் மற்றொரு புறம், குடிவெறி, களியாட்டம், ஊழல், பொறாமை, பழிவாங்குதல் போன்ற தீமைகள் வேறொரு புறம், வறட்சி, வெள்ளம், சுனாமி, புயல், பூகம்பம் போன்ற இயற்கையின் சீற்றங்கள் இன்னொரு புறம். இதுதான் இன்றைய உலகம். ஒரு வகையில் பார்த்தால் ஒட்டுமொத்த உலகமே எதிர்மறை தன்மையால் பீடிக்கப்பட்டது போன்று தோன்றுகின்றது. இத்தகைய ஒரு கசப்பான பின்னணியில்தான்
இதோ நான் அனைத்தையும் புதியன ஆக்குகின்றேன் என்று கடவுள் 2ஆம் வாசகத்தில் கூறும் வார்த்தைகள் நம் காதுகளில் தேனாக பாய்கின்றன. இதை நம்ப மறுக்கின்ற காதுகளுக்கு கடவுளே தொடர்ந்து இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்று யோவான் வழியாக கூறுகின்றார். எனினும் கடவுள் எல்லாவற்றையும் புதியன ஆக்கிவிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தோம் என்றால் அதைவிட தவறு வேறு எதுவும் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, மேற்சொன்ன எதிர்மறையான சூழ்நிலையில் உலகின் மட்டில் நம் அணுகுமுறை கீழ்கண்ட ஒன்றாக இருக்கலாம். முதல் அணுகுமுறை, ஏன் இப்படியெல்லாம் நடைபெறுகின்றன என்ற விரக்தி மனநிலை கொண்டு இயலாமை உணர்வுக்கு நம்மை ஆளாக்கிக் கொள்ளுவது. 2வது மனநிலை, நம்மை சுற்றி வாழும் சில மனிதர்கள் தீமையில் மூழ்கி கிடப்பதை பார்த்து இது போன்ற கயவர்கள் உலகம் முழுவதிலும் இருப்பதால் தான் உலகம் இத்தகைய சீரழிந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் கொள்ளுவது. 3வது மனநிலை, புலன் இன்பங்களில் மூழ்கி உலகின் எதிர்மறையான சூழ்நிலை நம்மை பாதிக்காத வகையில் நம் மனதை மறத்து போகச் செய்வது. 4வது அணுகுமுறை, உலகின் எதிர்மறையான சூழ்நிலையை மாற்றுவதற்கு நமது பங்களிப்பு, அது எத்துணை சிறியதாக இருந்தாலும் நமது பங்களிப்பு என்னவாக இருக்க முடியும் என்று சிந்தித்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது. இந்த 4 அணுகுமுறைகளில் 4வது அணுகுமுறையே நலமான அணுகுமுறை என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, உலகம் இன்றைய தீமையான நிலையில் இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றோம் என்ற உணர்வு நம்மிடம் இருப்பது அவசியமானது. குடும்பத்தில் சிறிய அளவில் நாம் செய்யும் தீமைகள், நமது குதர்க்கமான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இயற்கை மட்டிலான அக்கறையற்ற தன்மை ஆகியவை உலகின் தீமை உயர்வதற்கான காரணங்களாக இருக்கின்றன. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் எரியப்படும் சிறு சிறு குச்சிகள் நெருப்பை இன்னும் அதிகமாக பற்றி எரியச் செய்வது போல நம் எதிர்மறை செயல்பாடுகளும் எண்ணங்களும் உலகத்தின் தீமை இன்னொரு நிலைக்கு உயர்வதற்கான காரணங்களாக இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தங்களை தவிர மற்ற அனைவரும் மாறிவிட்டால் உலகம் மாறிவிடும் என்று எல்லோருமே எண்ணுகின்ற நிலைமை நிலவுகிறது. இது அபத்தமானது. புதிய உலகம் சாத்தியமானது என்ற நம்பிக்கையை தரும் இறைவன் இப்புதிய உலகத்தை படைக்கின்ற கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்றும் விரும்புகின்றார். முதல் வாசகத்தில் புனித பவுலும் பர்னபாவும் பல இடங்களுக்கு சென்று இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து புத்துலகின் கருவிகளாக செயல்பட்டது குறித்து நாம் வாசிக்கின்றோம். இருவரும் இரவு பகலாக உழைத்ததன் நோக்கம் கிறிஸ்துவுக்குள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதே. புனித பவுல் மற்றும் பர்னபாவைப் போல நாம் ஊர் ஊராக நாடு நாடாக சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாமல் இருக்கலாம். எனினும் நாம் இருக்கின்ற இடத்திலேயே, வாழ்கின்ற சூழ்நிலையிலேயே புத்துலகின் கருவிகளாக வாழ முடியும் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. புத்துலகின் கருவிகளாக வாழ்வதற்கான அழைப்பை நமக்கு கொடுப்பதோடு அதற்கான வழிமுறையையும் காட்டுவதே இன்றைய நற்செய்தி. இயேசுவின் தியாக அன்பை நம் வாழ்வில் கடைப்பிடிப்பதே அந்த வழி. நான் உங்களிடம் அன்பு செலுத்துவது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று நம்மை சுற்றி வாழும் ஒவ்வொரு நபரையும் இயேசுவின் தியாக அன்போடு அணுக முடிந்தால் முதலில் நாம் வாழும் குடும்பங்களை நாம் புதுப்பிக்க ஆரம்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தனி மனிதர் புதுப்பிக்கப்படுகிற பொழுது குடும்பம் புதுப்பிக்கப்படுகிறது. குடும்பங்கள் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது நாடு புதுப்பிக்கப்படுகின்றது. நாடுகள் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது உலகம் புதுப்பிக்கப்படுகிறது. மாற்றங்கள் அனைத்தும் சிறிய அளவில்தான் ஆரம்பிக்கப்படுகின்றனவே ஒழிய பெரிய அளவில் அல்ல. உலகம் மாறுகின்ற பொழுது
நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்ற தவறான மனநிலையை தூக்கி எறிந்துவிட்டு நான் மாறுகின்ற பொழுது உலகம் மாற ஆரம்பிக்கும் என்ற சரியான மனநிலையோடு செயல்பட அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, வெறுப்பு, பழிவாங்குதல் போன்றவற்றை செய்து அழிவின் கருவிகளாக அல்ல, மாறாக அன்பு, தியாகம் ஆகியவற்றை செயல்படுத்தி புதுப்படைப்பின் கருவிகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். அன்பு 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 அன்பு. ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். புதிய கட்டளை, புனித கட்டளை, புதிய கட்டளை, புனித கட்டளை. அன்பு இல்லாமல் உலகில் ஏது வாழ்வின் கட்டளை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். பாதம் கழுவி காட்டினேன் என் பாதையை நீ பார்த்து வா. பாவியை நான் மன்னித்தேன், உன் பாவம் நீங்க மன்னிப்பாய். பாதம் கழுவி காட்டினேன் என் பாதையை நீ பார்த்து வா. பாவியை நான் மன்னித்தேன், உன் பாவம் நீங்க மன்னிப்பாய். உடலை தந்து வாழ்வித்தேன், உன் உடமையை நீ பகிர்ந்தாய். உடலை தந்து வாழ்வித்தேன், உன் உடமையை நீ பகிர்ந்துத்தா. என் உயிரை தந்து காத்திட்டேன், நீ உலகை காக்க எழுந்து வா. புதிய கட்டளை, புனித கட்டளை, புதிய கட்டளை, புனித கட்டளை. அன்பு இல்லாமல் உலகில் ஏது வாழ்வின் கட்டளை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். நண்பன் என்று அழைத்திட்டேன், நீ நன்மை செய்ய நாடிவா. உன்னை நானே தேர்ந்திட்டேன், நீ உரிமையாயின் பின்னே வா. நண்பன் என்று அழைத்திட்டேன், நீ நன்மை செய்ய நாடிவா. உன்னை நானே தேர்ந்திட்டேன், நீ உரிமையாயின் பின்னே வா. உலகம் உன்னை வெறுப்பினும் நீ உவகையோடு மகிழ்ந்து வா. உலகம் உன்னை வெறுப்பினும் நீ உவகையோடு மகிழ்ந்து வா. என் உறவில் உனக்கு பங்குண்டு, நீ உண்மைக்காக உழைக்கவா. புதிய கட்டளை, புனித கட்டளை, புதிய கட்டளை, புனித கட்டளை. அன்பு இல்லாமல் உலகில் ஏது வாழ்வின் கட்டளை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். புதிய கட்டளை, புனித கட்டளை, புதிய கட்டளை, புனித
கட்டளை. அன்பு இல்லாமல் உலகில் ஏது வாழ்வின் கட்டளை.